நமது சிந்தனைகளை எழுத்துக்களாக மாற்றி அதனை படிப்பவர்களின் எண்ணங்களை பாதிப்பட செய்வது என்பது எளிதான காரியமல்ல. அதற்கு முழுமையான பயிற்சி தேவை. அத்தகைய பயிற்சியை இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் முதுகலை பட்ட படிப்பான இதழியல் மற்றும் வெகுஜன தொடர்பியல் மூலமாக வழங்குகின்றது. இந்த முதுகலை பட்ட படிப்பு பத்திரிகை துறை, வானொலி, தொலைக்காட்சி, வலைத்தளங்களில் பணிபுரியும் ஊடக நபர்களுக்கு திறமையை மேம்படுத்த அல்லது பணி உயர்வு பெற மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அல்லது புதிதாக இளங்கலை பட்டப்படிப்பு பெற்றவர்கள் இத்தகைய ஊடகங்களில் சேர்வதற்கு மிக ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். முதுகலை பட்டப்படிப்பான இதழியல் மற்றும் வெகுஜன தொடர்பியலில் சேர்வதற்கான தகுதி இளங்கலை பட்டப்படிப்பு போதுமானதாகும். எந்த துறையில் இளங்கலை பட்டப்படிப்பு பெற்றவராக இருந்தாலும் நீங்கள் தகுதி பெற்றவர்கள். முதுகலை பட்டப்படிப்பிற்கான கால அளவு குறைந்தபட்சமாக 2 வருடங்கள், அதிகபட்சமாக 4 வருடங்களில் இந்த பட்டப்படிப்பை முடிக்க முடியும். 2 வருடங்கள் கொண்ட முதுகலை பட்டப்படிப்பான இதழியல் மற்றும் வெகுஜன தொடர்பியலில் 64 கிரெடிட் சம்பந்தமான படிப்புகள் வழங்கப்படுகின்றன. முதலாம் ஆண்டில் பத்திரிகை துறை, வானொலி, தொலைக்காட்சியில் செய்திகள் எழுதுவது, எவ்வாறு திருத்துவது, எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன போன்ற பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. முக்கியமாக ஊடகங்களில் பணிபுரிபவர்கள் எத்தகைய வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டும் என்பது சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. மிக முக்கியமாக ஊடகங்கள் மற்றும் சமூகத்திற்கு உண்டான உறவுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை மாணவர்கள் உணர முடியும். 2ஆம் ஆண்டில் இத்தகைய ஊடகங்கள் பற்றிய மேம்படுத்த படிப்புகள் வழங்கப்படுகின்றன. இத்தகைய ஊடகங்கள் பற்றி ஆராய்ச்சி மிக முக்கியமான படிப்பாகும். மாணவர்கள் தனித்துவமாக ஒரு ஆராய்ச்சியை முடிக்க வேண்டும். இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் இந்த முதுகலை பட்டப்படிப்பை 2 வழிகளில் வழங்குகின்றது. ஒன்று தொலைதூர கல்வி முறை, 2வது இணையம் மற்றும் ஆன்லைன் வழிகளில். மாணவர்கள் இந்த 2 வழிகளில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி பட்டப்படிப்பை பெற முடியும். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில் பணிபுரிய விரும்பும் உங்களது கனவுகளை நிறைவேற்ற இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஒரு வாய்ப்பினை வழங்குகின்றது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்த உங்களை வரவேற்கிறேன்.